செய்திகள் தொடர்கின்றன. நேபாளத்தில் மாநிலங்களுக்கு இடையே புதிதாக வரையறுக்கப்பட்டுள்ள எல்லைக் கோடுகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியதை அடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் நேபாளத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான பள்ளி, கல்லூரிகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டுள்ளதால் சாலைகள் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கலவரத்தின் போது சுமார் 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நேபாள அமைச்சரவை நேற்று 3வது முறையாக விரிவுபடுத்தப்பட்டது. 3 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்றுக் கொண்டனர். நேபாளத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு மன்னர் ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னர் மாவோயிஸ்டுகள் தலைமையில் ஜனநாயக ஆட்சி அமலானது. ஆனால் இதுவரை அங்கு வலுவான அரசு அமையாததால் புதிய அரசியல் அமைப்பை நிறைவேற்றுவதற்கு அனைத்து கட்சிகளிடையே உடன்பாடு ஏற்படாமல் இருந்தது. இந்நிலையில் அனைத்து கட்சிகளும் பங்கு கொண்ட நேபாள தேசிய அரசு மாகாணங்களுக்கான எல்லை குறித்த புதிய அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்றை இந்த மாத இறுதிக்குள் நிறைவேற்ற உள்ளது. இதற்கு நேபாள மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் 4 நாள் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் 7வது சுற்றில் தமிழ்நாட்டின் விஸ்வநாதன் ஆனந்த் தோல்வியடைந்தார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் ரஷ்யாவின் மாஸ்கோவில் நடைபெற்று வருகின்றன. இதில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த், இஸ்ரேலின் போரிஸ் கெல்பான் மோதி வருகின்றனர். இதுவரை 6 சுற்றுக்கள் டிரா ஆன நிலையில் நேற்று நடைபெற்ற 7வது சுற்று ஆட்டத்தில் விஸ்வநாதன் ஆனந்த் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். ஆட்டத்தின் 38வது நகர்த்தலில் இஸ்ரேல் வீரர் போரிஸ் கெல்பான் வெற்றி பெற்றார். மொத்தம் 12 சுற்றுக்கள் கொண்ட இந்த போட்டியில் 7 சுற்றுக்கள் முடிந்துள்ளன. போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு 12 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.